ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அமேசானில் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஜாப்க்கு இன்டர்வியூ எந்த மாதிரி இருக்கும், ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜரில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசானில் வந்து இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து போட்டிருப்பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூமெரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வேர்பல் ரீசனிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட். ஸோ இந்த நியூமெரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் இதில் இருக்கிறீங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சார்ட் இல்லைனா ஒரு கிராஃப் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்து அந்த டேட்டாலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விவசாயத்துலேருந்து ஒரு க்ராப்ஸ் வந்து இவ்வளோ விளைஞ்சிருக்கு, ஸோ இந்த வருஷத்தில் இவ்வளோ விளைஞ்சிருக்கு, ஸோ இதுலேருந்து இவ்வளோ வந்து எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நியூமெரிக்கல் ரீசனிங்கில் வந்து இந்த மாதிரி சார்ட் அல்லது கிராஃப் பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து டைம் போய்ட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து மெயினாக வந்து டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு டைம் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பேஸ் பண்ணி தான் இதில் வந்து உங்களோட ஸ்கோர் இருக்கும். ஸோ இது வந்து நியூமெரிக்கல் ரீசனிங்க்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து டைம் போயிட்டுருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்கோரும் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்பல் ரீசனிங். வேர்பல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி அதுலேருந்து கீழே வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்பல் ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நான் வந்து சொன்ன மாதிரி டைம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்கோர் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் அல்லது நம்பர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டெஸ்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, ஸோ எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான ஸ்கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் ரவுண்ட். ஸோ நீங்கள் அமேசானில் வந்து நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு மெயில் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் வரும். ஸோ இதில் வந்து ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து என்ன மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் திங்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து why do you want to work for Amazon as a விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து அமேசானில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ரோலோட நேம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து அமேசானில் ஏன் இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட்டாக எல்லா இன்டர்வியூலையுமே வந்து கேட்குறது. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்டில் இல்லை மற்ற எந்த ரவுண்டில் இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு அஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மக்கப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது நீங்கள் வந்து நீங்களே தான் ரெடி பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வாட் ஆர் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹவு வில் தே கான்ட்ரிபியூட் டு யுவர் சக்ஸஸ் அஸ் அ விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வித் அமேசான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அது வந்து இந்த ஜாப்க்கு வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் மஸ்ட் பி அடாப்ட் இன் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், negotiation and de-escalation skills. talk about your dispute resolution abilities. ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸில் வந்து இருக்கும்போது அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சொன்ன உடனே நீங்கள் வந்து உடனே எஸ்கலேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து பேச வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு சில ரீசன்ஸ்லாம் வந்து நீங்களே கொஞ்சம் யோசித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் ப்ளே அ critical part in Amazon's mission to deliver timely, accurate and professional customer service. How will you contribute to this mission? ஸோ இது வந்து அமேசானோட விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ரோல் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரோல் வந்து டைமிங்கில் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாகவும் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? ஸோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் வந்து பேசிக்காக வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கூகுளில் அந்த மாதிரிலாம் தேடிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் டெஸ்ட்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அமேசானில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.